ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசினருக்கு வருகின்ற ஜனவரி மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது நல்ல பொருளாதார முன்னேற்றமும் இருக்கு, பேச்சு அதிகாரமும் மேலோங்குது. அதாவது மாத முற்பாதியில, ஜனவரி மாத முற்பாதியில உங்க ராசியிலேயேதான் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் கூட்டணி அமைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு தல பாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு பொறுப்புகளை அதிகரிக்கும். எல்லாமே உங்க ரெஸ்பான்ஸ்ல வந்து நிற்கும். எல்லாமே நீங்க தான் செஞ்சாகணும், நீங்க தான் பார்த்தாகணும், நீங்க இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதுன்ற மாதிரி உங்ககிட்ட பொறுப்புகள் அதிகமா வந்து சேரும். இந்த இடத்துல குரு பார்வையும் இருக்குன்னும் போது அது வக்ர பார்வையா இருக்கு. அதனால வந்து முயற்சிகள் வெற்றி ஆகும். இருந்தாலும் ஒரு சில சஞ்சலமும் ஒரு சில போராட்டங்களும் ஏற்படும். அதாவது என்னன்னா, எடுக்கும் முயற்சிகள் ஈஸியா வெற்றி பெறாது, அதுல கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து கலவையான வெற்றியா இருக்கும். இது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்ற விமர்சனத்தோடு வெற்றி பெற்றிருப்பீங்க. இது மாத முற்பாதியா இருந்தாலும் மாத பிற்பாதி உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு. அதாவது மாத பிற்பாதி என்பது ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று தை மாதம் பிறக்கிறது. தை மாதம் பிறக்கும் போது உங்க ராசியில இருக்கும் சூரியன் நுழைறாரு மகர ராசிக்கு. அவர் 2ஆம் இடத்துல போறாரு. அவர் மட்டும் போகலைங்க, அவரை கூடவே செவ்வாயும் நகராரு. அவருக்கு முன்னாடியே சுக்கிரன் நுழைஞ்சிறாரு. அதை தொடர்ந்து புதனும் நுழைஞ்சிடறாங்க. ஆக உங்களுக்கு 2ஆம் இடமான மகர ராசியில கூட்டணி பலம் பெறுது, கிரக கூட்டணிகள் பலம் பெறுது. இந்த இடத்துல சந்திரன் ஜனவரி 18ஆம் தேதி வரும்போது பாத்தீங்கன்னா பஞ்சகிரக கூட்டணிகள் பலம் பெறுதுன்னும் போது உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் வெயிட் கூடுதுங்க. பல்வேறு வழியில வருமானம் பெருக்கும். ஏதாவது நீங்க தொழில் ஏதாவது தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பா வந்து உங்களுக்கு வருமானமா வந்து சேரும். நிறைய பேர் தனுசு ராசினர் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஏதாவது பாலிசி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நிலம் வீடு வாங்குற அமைப்பா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாவும் இருக்கும். அது நீண்ட நாளுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கும். தனுசு ராசினருக்கு இந்த மாதம்ன்றது ஜனவரி மாத ஆண்டு தொடக்கமே வந்து உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 2-3 மாதம் வந்து உங்களுடைய பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அந்த ஷைனிங் குறைஞ்சிருக்கும். அந்த டல்னஸோட நீங்க வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சிருப்பீங்க, பட் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்றது இந்த லாஸ்ட் மந்தா தான் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா குருவும், ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல யோகமா இருக்குது. இது பிப்ரவரி 15 வரைக்கும் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனவரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுல இப்போ உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வீட்டுல உங்க பேச்சை இப்ப கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட வீடு இப்ப குதூகலமா இருக்கும். வீட்டுல நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வளகாப்பு, சீமந்தம், இல்ல புட்டு சுத்துறது, வீட்டுல கை நினைக்கிறது, பொண்ணு இருக்குதுன்னா வீட்டுல பேசி முடிக்கிறது, அந்த மாதிரி மேரேஜுக்கான அமைப்பும் நல்லா இருக்கு. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கணும் போது உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் தாராளமாவே நடைபெறுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வக்ரம் அடைஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமா இருக்கும் போது நீங்க பேச வர்றத உங்களுடைய பார்ட்னர் சரியான புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க கூட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டிருக்கும். அவங்க கூட ஒரு மறைமுக போட்டி மாதிரி ஒரு ஈகோ உண்டாகி இருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் தை மாதத்துல சரி பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. வருகின்ற ஜனவரி மாதம் பிற்பாதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். எல்லாருமே உங்க பேச்ச கேட்பாங்க, உங்க பார்ட்னரும் உங்க பேச்ச கேட்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு தன வரவு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கு. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல யாருக்கு என்ன சிக்கல் இருந்தாலுமே சரி, இப்ப போய் நீங்க அதை பேசி பாருங்க, கண்டிப்பா அது முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். என்ன ஒண்ணுன்னா, நீங்க பேசும்போது வார்த்தை தன்மையில டோன்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கவனமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்ச கட்டத்துல இருக்காரு, உச்சத்துல இருக்கிறாரு, கூட சூரியனும் பலம் பெறாருன்னும் போது பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் கூட்டணின்றது ஒரு அதிகார தோரணையை கொடுத்துரும். நீங்க சாதாரணமா தான் அவங்க கிட்ட எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆனா எதிராளிக்கு எப்படி கேட்கணும், எப்படி இருக்க அப்படின்னு மிரட்டுறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நீங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. அதே நேரத்துல எப்பவுமே ஒரு சாஃப்டா ஒரு ஸ்மைல் வச்சு பேசுங்க. சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய பேச்சு மத்தவங்களுக்கு அதிகார தோரணையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால சின்ன சின்ன சண்டை வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேது கண்டி. மத்தபடி உங்களுக்கு குடும்பத்திலயும் சரி, தன வரவுலயும் சரி எந்த குறைச்சலும் இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா, அதாவது மாத முற்பாதியில ஒரு பயம் கலந்த உணர்வோடு நீங்க படிப்புல கவனம் செலுத்திருப்பீங்க. இந்த இதுல எல்லாம் என்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா, எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு, என்னால படிக்க முடியல, எனக்கு சரியா கோப் அப் பண்ண முடியல, எனக்கு டைம் பத்தல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் மாத பிற்பாதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அதை டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அழகா உங்களுக்கு இன்னொருத்தவங்க டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும், உங்க ஃபேமிலில நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க ஃபேமிலி உங்களுக்காக எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்களோ, படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஃபேமிலி இப்ப படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா மார்க் நல்லா எடுப்பீங்க. உங்களுக்கு முதல் பாதியில இருந்த அந்த மன சஞ்சலம், பயம் எல்லாமே பாத்தீங்கன்னா தை மாதத்துல சரியாயிடுது. ஆக ஜனவரி மாத பிற்பாதைன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச வரனா அமையுங்க. உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, உங்க குடும்பத்துக்கும் பிடிக்கணும்ல. அந்த மாதிரி உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச வரனா வரும். குரு வக்ரமா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு அலைன்ஸ்ல எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. நீங்க அலைன்ஸுக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து உங்களுக்கு அலைன்ஸ் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அலைன்ஸ் நல்லாவே சேரும். நீங்க அதுல ஃபில்டர் பண்ணாம இருங்க. ஃபில்டர் பண்றன்ற பேர்ல நீங்க ரொம்ப நாள் ஹோல்ட் ஆன் பண்ணீங்கன்னா குருவோட பலன்றது மார்ச் ஏப்ரல் மந்த் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் 8ஆம் இடத்துல கடகராசியில நுழைஞ்சிருவாரு. அப்புறம் குரு பலன் இருக்காது. சோ இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய அலைன்ஸை நீங்க முடிச்சுறது பெட்டருங்க. அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல குதூகலமா ஏற்படக்கூடிய மாதமா இருக்குன்னு சொன்னல, கண்டிப்பா குழந்தை பாக்கியமும் கிட்டும். இது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லதாவே அமையும். ஏன்னா ஒரு வக்ரகதியா இருந்தாலுமே உங்க வீட்டை தான் அவர் பார்வை செய்யறாரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியமா பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த மாதத்துல தை மாதத்துல முயற்சி எடுங்க. ஜனவரி மாதம் முற்பாதி மார்கழி மாதத்துல கூட முயற்சி எடுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜனவரி மாதத்தின் முதல் பாதியா இருந்தாலும் குரு வக்ர நிலையில உங்க வீட்டை தான் பார்வை செய்யறாரு. அதுக்கப்புறம் தை மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யோகா கூட்டமா தான் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல நல்ல சந்தோஷமான அமைப்பா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. தனுசு ராசினர் அவங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசினர் இளையவர்களா இருக்காங்கன்னா அவங்க அம்மாவோட ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். லேடிஸ்னா அவங்க மாமியார் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கான அமைப்புகளா இருக்குன்னும் போது ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, அங்க குருவோட வக்ர பார்வை இருக்குன்னும் போது அசாத்திய துணிச்சல்லாம் வேண்டாம், ரொம்ப அதிக முயற்சி எடுக்கிறதுலாம் வேணாம். ஓகேங்களா? ரொம்ப அகலக்கால் வச்சு முயற்சி எடுத்து அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உங்களோட பிளான்ல என்னவோ அதெல்லாம் மட்டும் செய்யுங்க, அதுவே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதமா இருக்குன்றதுனால புது முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. குரு வக்ர நிவர்த்தி அடையிற வரைக்கும் புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாங்க. மற்றபடி தனுசு ராசினருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா
பேச்சுல மதிப்பு மரியாதை கூடுது. அதே நேரத்துல குடும்பம் குதூகலமாவும், தனவரவு பணவரவு நல்லா இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதம் சரியான மாதமா இருக்கு.